வேலைக்கு கிளம்புற அவசரத்தோட பிள்ளைங்களுக்கும் ஒரு அவசரமான ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு, கம்பு இது 2யும் போட்டு அரைச்சி வச்ச மாவில் செஞ்ச கஞ்சி. இந்த கஞ்சி வந்து அவ்வளோ நல்லதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு சைடிஷ் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காயை வந்து வறுத்து வச்சுருக்கேன். ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதை தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். சின்ன பையன் தான் எப்போவுமே இப்போ ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லுவான். அதனால் ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் நான் போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பையனுக்கு வந்து கஞ்சியை வந்து இந்த பிளேட்டில் ஊற்றுறேன். இந்த பிளேட்டில் ஊற்றினா கொஞ்சம் குடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டெய்லி வந்து அரிசி சாதமே வந்து செய்யக்கூடாது. பிள்ளைங்களுக்கும் அதுவும் உடம்புக்கு நல்லதில்லை. அப்பப்போ இந்த மாதிரி விஷயங்களும் செஞ்சு கொடுக்கணும். வாழைக்காயை போட்டு நான் அப்படியே கொடுத்துட்டேன். ஸ்பூன் வச்சு அவங்க அழகாக அதை சாப்பிட்டுப்பாங்க. இப்போ பெரிய பையனுக்கு நான் ஊற்றுறேன். இது வந்து குடிக்கிற பதத்துக்கு வச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் நிறைய தேவை, அதாவது மதியத்துக்கும் சேர்த்து தேவை அப்படின்றதுனால தான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டேன். இல்லைனா கெட்டியாக வச்சுருந்துருக்கலாம். எனக்கு வேறு டைம் ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டேன். இதில் வந்து பாதி வந்து மிச்சம் வரும் பார்த்தீங்களா, அதை பிள்ளைங்களுக்கு வந்து மதியத்துக்கு வந்து 2 பேருக்கும் வந்து சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஸ்கூல் வந்து லீவு, அதனால் மழையால் லீவு. அதனால் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த வாழைக்காயை வந்து 2 பேருக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வறுத்துருக்கல, நல்லா இருக்குல்ல. 2 வாழைக்காயை ரொம்ப நைஸாக சீவி அதை அழகாக வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துருக்கேங்க. ரொம்பவே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குது. அதனால பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து எனக்கு கொஞ்சம் கஞ்சி ஊற்றிக்கிறேன். ஏன்னா வந்து கஞ்சி வந்து காலையில் சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் வேகமாகவும் சாப்பிட்டு முடிக்கலாம். இதே சாதமாக இருந்ததுன்னா பிள்ளைங்களும் ரொம்ப லேட்டாக சாப்பிடுவாங்க. எனக்கும் அது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ பாருங்கள், நானும் கொஞ்சம் வாழைக்காய் வச்சுக்கிட்டேன். இப்போ நாங்கள் வந்துட்டு 3 பேரும் சாப்பிட போகிறோம். டிஃபன் பாக்ஸில் எனக்கு வந்து கஞ்சி ஊற்றிக்கிட்டேன். இதுக்கு வந்து ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக குடிக்கிற மாதிரி, அதாவது அந்த ஸ்பூன் வந்து எடுத்து ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி ஸ்பூன் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். இதை வந்து மதியத்துக்கு பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கு வச்சிட்டேங்க. இதை மூடி வச்சுட்டு போயிட்டோன்னா அழகாக அவங்க 2 பேரும் ஊற்றி சாப்பிட்டுப்பாங்க. வாழைக்காயில் மிச்சம் வருதில்ல, அதை 2 பேருமே ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்க சொல்லியிருக்கேன். இவ்வளோ தாங்க இன்றைக்கி எங்களோட சாப்பாடு, காலை சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன காலையில் சாப்பிட்டீங்க அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இந்த வாழைக்காயை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த கஞ்சியோடு அந்த வாழைக்காயை சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மொபைலை என் கையிலேயே பிடிச்சிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னா, அதனால் அந்த வாழைக்காய் கொஞ்சம் வலிக்கிட்டு தான் போச்சு. சரி, ஓகே, நம்ம வீடியோ எடுத்து கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்றலாம் அப்படின்றதுனால வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போது எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து வேகமாக சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.